வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் செய்யாறு சாலையில் அமைந்துள்ள தோப்பு கருப்புசாமி ஆலயத்தில் ஓம் ஸ்ரீ மகர ஜோதி பக்த சபா சார்பில் ஐயப்பன் சாமிக்கு 5ஆம் ஆண்டு படி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சாமி மணிகண்டன் அவர்களின் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு குருசாமிகள் பிரபு மற்றும் மகேஸ்வர்மன் தலைமையேற்று இப்படி பூஜையை வழிநடத்தினர். இதனைத் தொடர்ந்து இப்படி பூஜையில் ஓம் ஸ்ரீ மகர ஜோதி பக்த சபாவின் தொண்டாற்றும் சிறப்புகளையும் படிப்பூஜையின் நன்மைகளையும் ஐயப்ப சுவாமியின் சபரிமலை பக்தி யாத்திரையின் மகத்துவத்தையும் குருசாமி பிரபு அவர்கள் மிகச் சிறப்பாக விளக்கியுள்ளார். ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சுவாமி ஐயப்பா ஆர்காட்டி எல்லையிலே தோப்பு கருப்புசாமி ஆலயத்திலே நம்ம தோப்பு கருப்பா மணிகண்டனுக்கு ஐயமங்கலோ சாமி சுபமங்கலோ ஜெயமங்கலோ சாமி சுபமங்கலோ. குருசாமி பிரபு மற்றும் குருசாமி மகேஸ்வர்மன் சேர்ந்து நடத்திய இப்படி பூஜை ஐயப்ப பக்தர்களின் மனம் நிறையவும் அந்த ஐயப்பனை நேரில் வந்து அருளிடும் அளவிற்கு பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை பக்தி பரவசத்தில் அழைத்துச் சென்றனர். எல்லாம் சாமி சாரணம் சாமி. குருசாமி இது மாதிரி பூஜை வைக்கலான்னு எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. கருப்புசாமி கோயில பூஜை வச்சிடலான்னு சொல்லிட்டு சாமி கிட்ட பேசிட்டு வந்துக்கிறேன். இது மாதிரி நம்ம பூஜை வச்சிடலாம் கருப்புசாமி கோயில்னு சொல்லிட்டு வைக்க சொன்னாரு. அது மாதிரி நானும் வருஷம் வச்சுன்னு இருக்கேன் சாமி. இந்த இடத்துல கோயில பூஜை வைக்கிறோம், சிறப்பாகிறேன். என் குருசாமிங்க எல்லாருமே கூட துணையா இருந்து வழி நடத்துறாங்க சாமி. நானும் கூட மாட்டேன், சாமி தான் எல்லாமே ஃபுல்லா வழி நடத்தி எல்லாமே கோயில் சாமியாரு எல்லாருமே தொண்டர்கள் எல்லாம் குருசாமி மலசாமி கன்னிசாமி மகரஜோதி பக்த சபா எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சாமி. அதனால 5 வருஷமா தொடர்ந்து நாங்க சிறப்பா போட்டுக்கிறோம் பூஜை. எது எங்களால முடிஞ்சு தோப்பு கருப்பு சாமியால எதோ செயல்பாட்டுல பண்றோம் சாமி. அவரோட அருள் தான் சாமி. இப்பதிவை காணும் பக்தர்கள் மனதாறு ஓம் ஸ்ரீ நமோ கர்ப்பசுவாமியே நமோ நமக என்று கூறி தோப்புக்கான கருப்பசுவாமியின் முழு அருளையும் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என கூறி ஐயப்பனின் முழு அருளையும் பெற்று வளம் பெற்று வாழ ஓம் ஸ்ரீ மகரஜோதி பக்த சபாவின் சார்பாகவும் உங்கள் சுகம் டிவியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உன் பூஜைக்கு இது உன் பூஜை, எங்க பூஜை இல்ல, இது உன்னுடைய பூஜை. ஆற்காடு தோப்பு கருப்புசாமி பூஜை. இந்த பூஜை சொந்தக்காரன் நீதான், நாங்கெல்லாம் சொந்தம். புனே கருப்பா பூஜை நடத்துறோமா? சந்தோஷம் சந்தோஷம். தோப்பு கருப்புசாமி தோப்பு கருப்புசாமி உங்களுக்கும் பாதசரணம். இப்படி பூஜையில் ராணிப்பேட்டை மற்றும் காரை பகுதிகளை சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று தனிப்பட்ட முறையில் சாமி தரிசனம் செய்து கவன யாத்திரை மேற்கொண்டனர். அத்துடன் பக்தர்களின் உறவினர்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்வை ஆன்மீக நிறைவு பெற்றதாக்கினர். சாமியே சரணம் ஐயப்பா. இந்த கருப்புசாமி கோயில்ல விசேஷம் என்னன்னா, அமாவாசை அமாவாசை பூஜை போடுறாங்க, பௌர்ணமி பூஜை போடுறாங்க. அதுவும் ஜனவரி முதல் நாள் இன்னும் விசேஷமா இருக்காங்க. நாங்க இந்த கோயிலுக்கு வந்த புதுசுல சாமி கிட்ட கேட்டோம், சாமி கார்த்திகை தீபத்துக்கு நாங்க இங்க பூஜை போட ஆசைப்படுறோம் சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன கேட்டோம். அவர் தான் சொன்னாரு, கோயில் தானே சாமி, போட்டு சாமி, சந்தோஷமா பண்ணுங்க சாமின்னு. அந்த முதல் வருஷம் ஆரம்பிச்ச பூஜை தான் ஒரு வருஷமா அந்த கருப்பு சாமி மாடுவேல நாங்க மேல மேல கொஞ்சம் வளர்ந்துனாங்க எல்லாருமே.
யாரும் கீழே போல. இப்போ 5ஆவது வருஷம் போடுற நீ பூஜை நல்லபடி முடிஞ்சது சிறப்பா நடந்து முடிஞ்சது எங்களுக்கு. அதே மாதிரி இந்த பூஜைக்கு மணிகண்ட சாமி சொன்னார் பத்தியா, இந்த பூஜைக்கு முழுக்க அவங்க அப்பா தான். அந்த சாமி கூட அவ்வளவு கிடையாது, அவங்க அப்பா தான் 3 எல்லாமே பண்ணி இந்த பூஜை இவ்வளவு சிறப்பா நடத்தி கொடுத்தது இந்த சாமி. அன்னைக்கு சாமி உங்களுக்கு வந்து ராணிப்பேட்டை மகர கட்சி பக்த சபா மொத்தம் நாங்கள் 100 பேர் இருக்கோம் சாமி. 100 பேரும் ஜனவரி 5 கட்டி சபரிமலை யாத்திரை போற பெரிய பார்த்து தான் போறோம் நாங்க எல்லாமே. அதே மாதிரி எங்க குரூப்ல என்னன்னா, எங்க குரூப் வந்து ராணிப்பேட்டை பஜார் கார 2மே சேர்ந்து ஒரே ஒரு 100 பேர். இதுல என்ன ஒரு விஷயம் தான், 48 நாள் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டா ஐயப்பன் தொண்டு தான் எங்களுக்கு வேலை. இப்போ ஒரு பூஜை நடத்துறோம், ஒரு 48 நாள் ஐயப்பன் மாலை போடுறோம், அந்த தொண்டு சேர்ந்துட்டு வந்துடும் சாமி. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நாங்க ஒரு 20 பூஜை கிட்ட பண்றோம். இந்த வருஷம் இன்னும் நிறைய பூஜை இருக்குது. தோப்பு கருப்பு சாமி அருளால கருப்பு சாமி ஐயப்பன் அருளால இன்னும் சிறப்பா பண்ணி கொடுப்போம் சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள். சுகம் டிவியுடன் செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகம். நன்றி.